அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரு பாரம்பரியமான ஒரு ரெசிபி தான். விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையார்பட்டி மோதகம் தான் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கொலக்கட்டை தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ண போகிறோம். நம்ம கடையிலேருந்து மாவுலாம் வாங்க போகிறது கிடையாது, வீட்டிலே மாவும் அரைக்க போகிறோம். அது எப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் ரேஷன் கடையில் வாங்கின பச்சரிசி கூட யூஸ் பண்ணலாங்க. நானும் அதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ரேஷனில் வாங்கின பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நல்லா 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அலசிட்டு வந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. நல்லா அலசினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இதுக்கு மேலே ஊறணுன்னு அவசியம் இல்லைங்க. தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா ஒயிட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா அலசிக்கோங்க பச்சரிசியை வந்து. இப்போ தண்ணிலாம் வடிகட்டு வந்துடலாம். இப்போ தண்ணிலாம் வடிகட்டிட்டு ஒரு சலடை போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் நல்லா வடியட்டும். நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த அரிசியை வந்து இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஈரப்பதெல்லாம் போகணும். ரொம்பலாம் ஈரப்பதம் போகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் காயணும் இந்த அரிசி வந்து. இப்போ கையில் தொட்டிங்கன்னா அரிசி வந்து ஒட்டும். இது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாது. அந்த அளவுக்கு அரிசி வந்து காயணும். இப்போ காயட்டும். இந்த டைமில் நம்ம என்னென்ன பண்ணணுன்றதை பார்த்துடலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கோம். நம்ம 1 கப் அரிசிக்கு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. நம்ம எவ்வளோ அரிசி எடுக்கோமோ அதில் வந்து பாதி அளவுக்கு பருப்பு எடுக்கணும். இது நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். முடிஞ்சளவுக்கு சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. அடிகனமான பாத்திரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. லைட்டாக செவந்து வந்துருச்சு. நல்ல வாசனையும் வருது. இப்போ இது பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அது கொஞ்சம் ஆறணும். மாற்றிட்டேன். இப்போ அதே கடாய் தான் அடுப்பில் வச்சுருக்கேன். நம்ம 1.5 கப் அளவுக்கு நம்ம வந்து அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுத்தோமா, அதே மாதிரி 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்தோம். இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ரொம்பலாம் தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. பார்த்திங்களா, 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதுவும் கம்மியாக தண்ணி சேர்த்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வெல்லம் வந்து கொஞ்சம் கரைஞ்சி வரட்டும். பாகுபாடு எதுவும் தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சால் மட்டும் நமக்கு போதும். இங்கே பாருங்கள், வெல்லம் வந்து நல்லாவே கரைஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக வடிகட்டி இப்போ எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கிறதுனால இது கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கெட்டிப்படும். அதனால் சூட்லேயே வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அரிசி பார்க்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஞ்சிருச்சு. நல்லாவே காஞ்சிருக்கு. கையில் லைட்டாக தான் விட்டுது, ஈரப்பதம் இல்லை. இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டேன். இதை கொஞ்சம் குறன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப குறன்னு இல்லாமல் லைட்டாக குறன்னு அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டேன். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு, அதை சேர்த்துருக்கேன். இதையும் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப குறன்னு அரைக்கூடாது, லைட்டாக குறன்னு அரைச்சிக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ அடுப்பில் அதே கடாய் தான் வச்சுருக்கேன். இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போது நெய் கொஞ்சம் உருகினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அரிசியையும் பருப்பு இதில் சேர்த்து நம்ம வறுக்க போகிறோம். நெய்யிலே சேர்த்து வறுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாவு சேர்த்துட்டோம், அரிசி மாவு சேர்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு, அதை இதில் சேர்த்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து நெய்யில் நல்லா வறுக்க போகிறோம். நம்ம பருப்பு வந்து தனியாக வறுத்துருக்கோம். இப்போது நெய்யில் சேர்த்து வறுக்கும் போது நல்லா டேஸ்ட்டும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். ரொம்ப நேரம் வரைக்கும் கொலக்கட்டையும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும். கண்டிப்பாக வறுத்துக்கோங்க. நெய்யில் வறுக்காமல் சேர்த்திங்கன்னா நல்லாவும் இருக்காது. சீக்கிரமாக வந்து கெட்டிப்பட்டுரும், உங்களுக்கு கல் மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி வறுக்கிறனால கொலக்கட்டை வந்து ரொம்ப நேரம் வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும். நம்ம அரிசியும் பருப்பும் சேர்த்து 1.5 கப் ஆச்சா, இதுக்கு நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். எவ்வளோ நம்ம அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுக்கிறோமோ அப்படியே டபுள் மடங்கு அளவுக்கு நம்ம தண்ணி எடுக்கணும். தண்ணி எடுத்துருக்கோம். 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து அடுப்பு வந்து சிம்மில் இருக்குது. இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கரண்டியில் கலந்தது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி விஸ்க் எடுத்திருக்கேன். இதில் கலக்கும் போது கட்டிலாம் நமக்கு நல்லா கரைஞ்சிரும்.
இப்போ வந்து அடுப்பில் மீடியமில் இருக்குது. கலந்து விடும் போதே பார்த்திங்கன்னா அரிசி வந்து வெந்து நமக்கு எல்லாம் கெட்டிப்பட ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிட்டே இருக்குது. கலந்து விட்டே இருங்க. கீழே ஒட்டாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து வந்துகிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிட்டே இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜாக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இப்போது நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும், மூடியை திறக்க வேண்டாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா வெல்லம், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் முதல் நாள் செஞ்சாலுமே அடுத்த நாள் இந்த கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது 1 கப் அளவுக்கு தேங்காவை எடுத்திருக்கேன், துருவி தான் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. ஒருவேளை ரொம்ப கொலன்னு இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் வைக்க அடுப்பில் வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி வந்து கரெக்டாக சேர்த்துருந்தோம், கரெக்டாக தான் வந்திருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு செட்டாகி வந்துடும், கையில் ஒட்டாது. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கொழுக்கட்டை பிடிச்சி வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. உங்களுக்கு சூடோடு பிடிக்க முடியும்னா சூடோடு பிடிச்சிக்கோங்க. இல்லை நல்லா ஆறுனதுக்கப்புறம் கூட நீங்கள் கொழுக்கட்டை பிடிச்சி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் லைட்டாக சூடாக இருக்குது, ரொம்பலாம் சூடாக இல்லை, இப்போ லைட்டாக சூடாக இருக்குது. இப்போது நான் இந்த மாதிரி மோதகம் செய்கிறதுக்கான இது கிடைக்குது இல்லையா, இதை நான் வாங்கியிருக்கேன். இது இல்லைனா கையால் நீங்கள் பிடி கொழுக்கட்டை மாதிரி கூட பிடிச்சி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். நெய் தடவி இருக்கேன் எல்லா பக்கமும், அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இதில் நான் ஏலக்காய் தூள் எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் வேணுன்னா ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இப்போது நம்ம செஞ்சு வச்சிருந்த மாவு வந்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஷேப் நல்லா வரும். இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் முதல் நாள் செஞ்ச கொழுக்கட்டை அடுத்த நாள் சாப்பிட்டாலுமே நல்லா சாஃப்டாகவே இருக்கும். பார்த்திங்களா, ரெடி பண்ணிட்டோம். இப்போது இதுலேருந்து எடுத்துடலாம். லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம வேக வைக்கணும் இல்லையா, இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த பிளேட் தான் எடுத்திருக்கேன். இதில் கீழே கொஞ்சம் வாழையில் வச்சு அது மேலே நம்ம செஞ்ச கொழுக்கட்டையை வச்சு மூடி வச்சிடுறேன். இது வேகிறதுக்கு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். சூப்பரான பிள்ளையார்பட்டி மோதகம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த அளவுக்கு இனிப்பு பிடிக்குன்னா அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். இது வந்து மீடியமாக தான் இருக்கும், ரொம்ப திகட்டாது, எவ்வளோ சாப்பிட்டாலுமே திகட்டாது, அந்தளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி வேணுன்னா இனிப்பு கூட இன்னும் ஜாஸ்தி கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் அது நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது மோட்டிவேஷன் இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.